நடக்கும். திமுக அதிமுக பெரிய கட்சிகள் வந்து மாநாடு போட்டுச்சுன்னா பணம் மதுபானம் இது மாதிரி கொடுத்து தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. சீமான் ஒரு கூட்டத்துக்கு அப்படிதான் வருதான கூட்டம். சீமானனுடைய கூட்டத்துக்கு தன்னெழுச்சியா வர்ற கூட்டம் இதெல்லாம். நாங்கெல்லாம் ஒரு 20 நாள் முன்னாடியே இதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் செஞ்சு அதுக்குண்டான நிதி வசூல் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க. உணவுலேருந்து எல்லாம் உணவு தண்ணி கொடை எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான முன்னெச்சரிக்கையோடையும் முன்னேற்பாட்டோடையும் நாங்கள் வர்றவங்க. நம்ம மற்ற கட்சி மாதிரி கிடையாதுங்க. ஒரு 200 ரூபாய் கொடுத்தோமா, பிரியாணியை கொடுத்தோமா, கோட்டரை கொடுத்தோமா, எல்லாம் வாங்க நீங்கள் வாங்கன்னு வண்டியில் போகிறதுக்கோ வர்றதுக்கோ நம்ம கட்சியில் ஆளு கிடையாதுங்க. இங்கே நம்ம கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்பிடிக்கிறவங்களை பார்க்க முடியாது. பேருந்துலையோ மது குடிச்சிட்டு இதில் பார்க்க முடியாது. எதுவும் எல்லாம் சுய கட்டுப்பாட்டோடையும் ஒழுக்கத்தையோடையும் நடக்கக்கூடியவங்க. அண்ணன் வந்து அப்படித்தான் எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாரு, அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் நாங்கள் அண்ணன் வழியில் சரியாக நடப்போம். சீமான் அண்ணன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு கேட்டால் ஒரே வரியில என்ன பேசும்? அதாவது வந்துங்க, எதையும் மறைக்க மாட்டார். மறைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. யாருக்கும் பயந்து எதையும் செய்யணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கான எதையும் அவர் செஞ்சுக்கிறது இல்லை. மக்களுக்காக செய்கிறாரு, தமிழக மக்களுக்காக, தமிழருக்காக. அதனால வந்து அவர் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவர் எல்லாமே தொடர்ந்து பேசக்கூடியவர். அதனால அதுல சுயநலம் கிடையாது. அதனால யாருக்கும் பாதிப்பு வந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படுறது.